விளையாடினாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அன்பழகன் ஐயாக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் ரீசெண்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட், வேர்ல்டுல ஒன் ஆஃப் தி லீடிங் சைக்காட்ரிஸ்ட் உடைய ஒரு இன்டர்வியூ கேட்டேன். அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸோ இந்த சைக்காட்ரிக் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் ஒரு காலத்துல 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் வருமா. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதன் காரணமாக பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரக்ஸ்க்கு போறாங்களாம். ரொம்ப யங் ஏஜ்லயே இன்னைக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு அந்த டாக்டர் சொல்றாருன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப 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 குறைஞ்சு போச்சு, அதுதான் காரணம் அப்படின்றாங்க. ஸ்போர்ட்ஸ்னு ஒண்ணு நம்ம லைஃப்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் வந்துடும். ஸ்போர்ட்ஸ்ல அடிக்ட் ஆகினாங்கன்னா வேற எதுலயுமே அவங்களுடைய அடிக்ஷன் போகாது. சோ இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு அந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் கொடுக்கிற அட்வைஸ் என்னன்னா, அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல பிள்ளைகளை இன்வால்வ் பண்ணுங்க. போன்லயே அவங்க எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, போன்லயே அவங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்கள குறைக்க சொல்லுங்க, குறைக்க வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க, அவங்கள விளையாட்டுக்கு பக்கம் திருப்புங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. அப்படி எல்லாரும் ஏதாவது ஒரு விளையாட்டு, எனி கேம், கபடியா, கிரிக்கெட்டா, வாலிபாலா, பாஸ்கெட் பாலா, டென்னிஸா, ஷட்டிலா, எனி கேம், ஏதாவது ஒரு விளையாட்டுல நம்மளுடைய சிந்தனையை திருப்பணும்னா, அதுல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா இந்த ஸ்ட்ரெஸ், சைக்காட்ரிஸ்ட் கிட்டே போக வேண்டியது இல்லைன்றாங்க. இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் மாதிரி மைண்டுக்கு ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சோ ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு தெரப்பிய, ஸ்போர்ட்ஸ் ஒரு தெரப்பி அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ற என்னுடைய ஆருயிர் சகோதரர் அன்பழகன் ஐயாக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம நிச்சயமா கொடுத்தாகணும். சோ இங்க நிறைய சீனியர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. தயவுசெய்து உங்க பிள்ளைங்க கிட்ட போனை கொடுக்காதீங்க. அவங்க கூட ஒரு 1 hour கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள விளையாட வைங்க. சோ என்னுடைய சகோதரர் என்கிட்ட சொல்ற 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். எப்பவுமே என்ன பார்த்த உடனே அவர் சொல்ற விஷயம், உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தை வாங்க முடியாது. அந்த விஷயம் எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். சோ அவர் சார்பா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், ஹெல்த் இஸ் வெல்த். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஹெல்த் நல்லா எதுவுமே இல்லை. அதனால நீங்க எல்லாரும் அவர் சார்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், எல்லாரும் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. 2வது டிசிப்ளின். ஒருத்தருடைய லைஃப்ல ரியல் சக்சஸ் அப்படின்றது எவ்வளவு காசு பணம் வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு ஒழுக்கமா இருக்கும்னு. உண்மையாவே உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க நல்ல பேர் வாங்கி கொடுக்கிற ஒரு சில்லனா இருந்தா, ஒழுக்கமான ஒரு பிள்ளையா இருந்தா போதும். அவங்களுடைய உங்க பிள்ளையா நல்ல பிள்ளைப்பா, நல்ல பையன்பா, அந்த பேரை நீங்க வாங்கி கொடுத்தனால போதும். உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். சோ வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஆதி பராசக்தி எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்கு தேங்க்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ணன் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டிசிப்ளின், இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.